நன்றி கழிவு காரணம் எங்களை சுவிஸ் அண்ணாவுக்கு அவருக்கு நன்றி என்றெல்லாம் சொல்ல முடியாது. நன்றி என்று சொல்லி சுருக்கமாலாம் சொல்லி போட்டு போக முடியாது. அத அவர் மிகப்பெரிய உபகாரம் எங்க பள்ளிக்கூடத்துக்கு. இந்த இது இல்லைன்னு சொல்ல உடனே நான் போய் இந்த யூனிஃபார்ம் தைக்கணும் கேட்க கண்ணனை போய் சந்திச்சு கேட்ட உடனே கண்ணன் சொன்னாரு, நான் எத்தனை சேர் என்ன சேர் நான் ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு அவ்வளவு அதெல்லாம் இல்லை, எத்தனை எவ்வளவு எத்தனை வேணும் அவ்வளவு முடியும், நான் எனக்கு ஒன்று விமலங்க மாட்டேன். நான் சொன்னேன் இப்படி நான் அதை கேட்டுக்கொண்டு வாரேன்னு சொல்லி போய் அடுத்த நாளை போய் நான் அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு பண்ணேன். திரும்ப கண்ணங்களுடைய இப்படி ஓகே பண்ணித்தாரு, அண்ணன் சொல்லித்தாரு உடனடியாக யூனிஃபார்மை தச்சு கொடுக்கட்டாம்னு சொல்லித்தாங்க. அப்ப எங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷம். இந்த சஜீவனையா சொன்னது போல எங்களை எந்த பாடசாலையிலையும் தற்போது உள்ளவர்களுக்கு இந்த சீருடை அணிவித்து பெச் கொடுத்ததாக நான் அறியவில்லை. எங்களுடைய பாடசாலை தான் அதுக்கு முதலாக செய்திருக்கு. அந்த நன்றியை நான் சுவிஸ் அண்ணாவுக்கு சொல்லிக் கொள்றேன். அத்தோடு இந்த பாடசாலையில என்ன குறைபாடு இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டாங்க. உடனடியாக எங்களோட மைண்ட்ல ஓடிக்கொண்டு ஒரே விஷயம் எடுத்தோம்னா, முதலாவது விஷயம் சீருடை, இரண்டாவது மிக நீண்ட நெடுங்காலமாக எங்களுடைய பாடசாலைக்கு வரவேற்பு பலை தேர்ப்பலை வந்து இல்லவே இல்லை, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது. அப்ப உடனடியாக எங்களுக்கு அதுதான் ஞாபகத்தில் வந்தது. அப்ப வீடியோ பண்ணி அதை சொன்னோம், இப்படி என்ன எங்களை பள்ளிக்கூடத்துக்கு போட்டு இல்லை, நான் பெரிய பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் இதுக்கு மேலே அழகா இருக்குன்ற மாதிரி சொல்ல உடனே ஒரு பிரச்சனை வேலை நான் காசு உடனே போவேன், கண்ணன் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவார், நீங்க போய் உங்களோட வேலையை தொடங்குங்க. பிறகு நாங்க ஒரு நாள் மத்தியானமா காத்தாங்குடி எல்லாம் ஓடி ஒரு கடையை கண்டுபிடிச்சு மிகவும் திறமையான மிகவும் நம்பர் 1 குவாலிட்டியில அடிக்கப்பட்டதான் இந்த மேற்பறவை. 3 பக்கம் 2 பார்த்தா 3 கலர் தெரியும். இதுக்கு மிக கூடுதல் லட்சக்கணக்கில் செலவானது. அதை எங்களுக்கு கண்ணன் அடிக்கடி சொல்லுவார், நீங்க அதெல்லாம் பார்க்கணும், செலவெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் செய்யணும், உங்களுக்கு என்ன எப்படி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, என்ன குவாலிட்டியில செய்யறீங்களோ அதை செய்யுங்க. எனக்கு அடிக்கடி பயமா பாரு நம்ம இப்படி கேட்கிறோமே என்ற சொல்லி கண்ணா அடி செய்தார். பிறகு என்ன தேவைன்னு கேட்டா, எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை வேலிதான். இந்த பழைய தூணோட இருந்து இதெல்லாம் வேலி கம்பி எல்லாம் இறந்து கொட்டப்பட்டது. அதை நிறுத்தி இருந்தது ஒரு சிரமமான விடயமானது. என்னதுன்னா, நிலம் கிட்டத்தட்ட மலையை போல இருக்குதுல புத்தி வெட்டி தோண்டி நாட்டு சொல்றது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அப்ப இதை சொன்னோம், சொல்ல உடனே நான் செய்தாருன்னு சொன்னா கண்ணனை கூப்பிட்டு இந்த வீடியோ எல்லாம் எடுத்து அளவு திட்டங்களை எல்லாம் கேட்டு உடனடியாக நடைமுறைப்படுத்தினாரு. அவரு ஒன்னையும் பெண்டிங் வைக்க மாட்டாரு, உடனே சாடார் கடை எல்லாத்தையும் முடிச்சுட்டுவாரு, எல்லாத்தையும் செய்தார். பிறகு உங்களுக்கு என்ன வேற என்ன தேவை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா, அவருக்கு நாங்க பாடசாலை கட்டடம் மிக முக்கியமாக தேவைப்படும் வேணும் என்று சொன்ன மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்காக அவர் 3 மாடி கட்டடத்தை அமைச்சு தரதாக சொல்லியிருந்தார். அதையும் விரைவில் எங்களுக்கு அமைச்சு தருவார். இது ஒரு அவரை எனக்கு உண்மையா கண்ணன் நேற்று போட்ட மேனர்ல தான் அவரை பேரை பார்த்ததே தவிர அவரை அது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. ஆனா ஒரு நாளாவது அவரை கதைக்கணும்ன்ற மாதிரி அப்படி பட்டுப்பட்ட இந்த பாடசாலைக்கு உதவி செய்யற ஒரு உத்தமர் அவர். அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார். நாங்க முதலாவது கேட்டு அடுத்ததாக கேட்டது, எங்களோட பாடசாலைக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி பாக்ஸ் வேணும் எங்களுக்கு மாணவ மன்றம் நடத்துறேன்னு சொன்னா பெரிய சிக்கலா இருக்கு, பிள்ளைகள் கதைக்கிறதுக்கு முன்பாரு மைக்கில் கதைக்கிற மாதிரி இருக்காது. அதனால நீங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தாங்க. மதுரை கட்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார், உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது சொல்லி எங்களுடைய கண்ணன் அடிக்கடி வருவார். அவர் காலையில் எழுப்பினா மாலை வரைக்கும் பண்ணிக்கலாம் நிற்பார். அப்படி ஓடி ஏழு செஞ்சு கொண்டே இருப்பார். ஏதாவது காய்ச்சி அப்படி வந்து மிகப்பெரிய நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு இந்த இடத்துல நன்றி என்று சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் சுவிசன்னா அவர்களே நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களால தான், உங்களோட ஒத்துழைப்பால தான், உங்களோட ஆதரவால தான் இந்த பிள்ளைகளுக்குரிய ஒரு யூனிஃபார்மும் அவங்களுக்குரிய ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு முன்னுதாரணமாக நடக்கிறதுக்குரிய ஒரு செயற்பாடும் அவங்களுக்கு இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. அந்த வகையில் நான் அவங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்றேன். அதே போல எங்களுடைய ஆரம்ப கல்வியில ஒரு சின்ன ஒரு விடயத்தை ஒரு திட்டத்தை ஒன்று நாங்க யோசிச்சிருந்தோம். ஆரம்ப கல்வி மாணவர்களுக்குரிய இந்த எழுத வாசிக்க தெரியாத ஒரு குறை இருந்து கொண்டிருக்கு. அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் சொன்னா நாங்கள் ஒரு செயல் திட்டம் ஒன்றை அவரின் ஊடாக செயற்படுத்த எண்ணி இருக்கிறோம்.
அதாவது எங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு போட்டோ காப்பி மெஷின் இருக்குமா இருந்தால் நாங்க அதை வச்சுக்கணும் சேர்த்துட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு கேட்டிருந்தோம். அப்படி இருக்குமா இருந்தால் எங்களுடைய மாணவர்கள் இனி எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு யூனிஃபார்ம மிகவும் அழகான முறையில வடிவமைத்து சாரத்துக்கு நிதியுதவி செய்த சுவிசல வாழ்ற மோகனமூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய இணைப்பாளர் கண்ணன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல வளைய கல்வி அலுவலகம் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் சின்னம் சூட்டப்பட்ட பாடசாலைகள்ல யூனிஃபார்மோட மாணவர்கள் சின்னம் சூட்டப்பட்டது உங்களோட பாடசாலையில மட்டும்தான். என்னால் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை பொருளாதார நிலைமை காரணமாக. அதனால நாங்க அதை கட்டாயப்படுத்தையும் இல்லை. யூனிஃபார்ம் பாடசாலை யூனிஃபார்மோட கூட சின்னம் தூண்டலாம். இருந்தாலும் அது நம்மளோட சாரணிய சீருடையோட சின்னம் தூண்டுறது ஒரு தனி சிறப்பு இருக்குது, ஒரு தனி அழகும் இருக்குது. ஆகவே இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த வகையில நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதே நேரம் இந்த பாடசாலை சார்பாக நிறைய வேலை திட்டங்கள் இந்த வெளிநாட்டுல வாழ்ற இந்த அமைப்பினரால உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறத நினைச்சு நாங்க மிகவும் சந்தோஷப்படுறோம். ஏனென்றால் இந்த பொருளாதார நெருக்கடியான காலத்துல இவ்வாறான செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்குறதுக்கு திணைக்களத்தால முடியாது. அதே நேரம் முக்கியமாக இந்த சுற்றுமுதலுக்கு காசு ஒதுக்குறதுக்கு எந்த நேரத்திலையும் வாய்ப்பு இல்லை. டிசிபி ஃபண்ட் சொல்லி அரசியல்வாதிகள் ஃபண்ட் அந்த காசை மட்டும் வச்சுதான் சுட்டு முதல்ல போடலாம். இதன் தவிர எங்களுக்கு வெளியில இருந்து காசு வரணும். இந்த காலகட்டத்தில் கூடுதலாக தன்னார்வ தொண்ட நிறுவனங்கள் கூட முடங்கி இருக்குது. நியாயமான முறையில பாடசாலைகளுக்கு உதவி செய்து வந்த நிறைய தன்னார்வ தொண்ட நிறுவனங்கள் நிதி இல்லாம முடங்கி போயிருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு வெளி தனிநபர் ஒரு ஆள் மனசு வச்சு ஒரு பாடசாலைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகையை அன்பளிப்பாக கொடுத்ததுன்றது மிகவும் ஒரு பாராட்டத்தக்கதும் ஒரு சிறப்பான விடயமாகத்தான் நாங்க பார்க்கிறோம். இது ஒரு பேருதவியாகத்தான் இருக்கும். என்றால் ஒரு பாடசாலையில சுற்றுமதில் இருக்குமாக இருந்தால் நிறைய வேலை திட்டங்களும் பாடசாலை செய்யலாம். பூங்கா, தோட்டம், விவசாயம் சொல்லி நிறைய வேலைகளை செய்யலாம். இப்ப நிறைய பாடசாலைகள் இதுக்கான வாய்ப்புகள் இல்லாத நிலையில உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குது. சரியாக பயன்படுத்த வேணும். இதுக்கு நீங்க செய்யற ஒரு பிரதி உபகாரம் நல்லாக படிச்சு உங்களோட பாடசாலைய பெயரையும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் கூட்டுறது மட்டும்தான். ஆகவே இந்த புறக்கீர்த்திய செயற்பாடுகள் இந்த கவுட் ஏனைய அமைப்புகளில் இருக்கிற மாணவர்கள் நாங்க வினயமாக கேட்கிறது, பிள்ளைகள் நீங்க சமாந்தரமாக இந்த செயற்பாடுகள்ல ஈடுபடுற அதே நேரம் உங்களோட பாடசாலை கல்வியிலையும் ஆர்வம் காட்ட வேணும். 2ல் 1 குறையுமாக இருந்தால் அங்க சமநிலை இருக்காது.